ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு விஸ்பியான பீஃப் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. இதில் விட்டமின், அயன், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். போன்லெஸ் பீஃப் 500 கிராம் எடுத்திருக்கேன். பீஃபை நார்மலாக இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 to 6 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 6, பொரிகடலை 3 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது. இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பீஃப் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதை திருப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீஃப் சேர்த்தக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் தான் பீஃப் சேர்த்தக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை இப்படி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு வடைக்கு தட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி நம்ம பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கோம், அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வேகணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வெந்தக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.